நம்ம ஆண்டோடைய வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோமா? சங்கீதம் 22:3 முதல் 24 வரை சேர்ந்து வாசிப்போம். Are you ready? ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள். நம்பின அவர்களை நீர் விடுவித்து உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல. மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி, கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும். இவன் மேல் பிரியமாயிருக்கிறாரே, இப்பொழுது இவனை விடுவிக்கட்டும் என்று என்கிறார்கள். நீரோ என்னை கற்பத்தில் எடுத்தவர், என் தாயின் மூளைப்பால் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாயிருக்கிறீர். என்னை விட்டு தூரமாகாதேயும். ஆபத்து கிட்டி இருக்கிறது, சகாயரும் இல்லை. அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது. பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது. பீறி கெச்சிக்கிற சிங்கத்தை போல் என் மேல் தங்கள் வாய் திறக்கிறார்கள். தண்ணீரை போல ஊற்றுண்டேன். என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது. என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவே உருகிற்று. என் பெலன் ஓட்டை போல் காய்ந்தது. என் நாவு மேல் வாயோடே ஒட்டி கொண்டது. என்னை மரண தூளிலே போடுகிறீர். நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது. பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது. என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். என் எலும்புகளையெல்லாம் நான் எண்ணலாம். அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் எனக்கு தூரமாகாதேயும். என் பலனே, எனக்கு சகாயம் பண்ண தீவிரித்துக் கொள்ளும். என் ஆத்துமாவை பட்டயத்திற்கும் எனக்கு அருமையானதை நாய்களின் துஷ்டத்தனத்திற்கும் தப்புவியும். என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சியும். நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும் போது எனக்கு செவி கொடுத்தருளீர். உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, அவரை துதியுங்கள். யாக்கோபின் சந்ததியாரே, நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள். இஸ்ரவேலின் வம்சத்தாரே, நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் பயபக்தியாயிருங்கள். உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாக எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவர் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். மகா சபையிலே நான் உம்மை துதிப்பேன். அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு முன்பாக என் பொருத்தனைகளை செலுத்துவேன். ஆண்டவரே, சங்கீதக்காரனாகிய தாவீது உம்மை நோக்கி கூப்பிட்டது போல, என் தேவனே, என் தேவனே, என் கர்த்தாவே, என் பலனே, இஸ்ரவேலின் பரிசுத்தரே, இந்த காலை வேளையிலே நாங்கள் ஒரு குடும்பத்தின் பிள்ளைகளாக உம்மை நோக்கி பார்த்து கூப்பிடுகிறோம். காண்டாமிருகத்தின் கொம்பிலிருந்து கூப்பிடும் பொழுது எங்க சத்தத்தை கேட்டவர் நீர் அல்லவா? எங்களை தப்புவித்தவர் நீர் அல்லவா? நீதியின் பாதையில் நடத்தினவர் நீர் அல்லவா? இன்று உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி எங்கள் கண்களை திறந்திரலும். தளர்ந்திருக்கிற முழங்கால்களை திடப்படுத்தும். சோர்ந்திருக்கிற கரங்களை கர்த்தர் உறுதிப்படுத்தும். தோய்ந்திருக்கிற ஆத்துமாவுக்கு கர்த்தர் திடன் உண்டு பண்ணும்படி செய்யும். நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். உம்மை போல ஒரு தேவன் இல்லை ஆண்டவரே. உம்மை போல ஒரு கண்மலை இல்லை ஆண்டவரே. உம்மை போல ஒத்தாசை தருகிற தெய்வம் இல்லை ஆண்டவரே. ஒரு குடும்பமா உம்மை நோக்கி எங்களுடைய சிந்தனைகளை, எங்களுடைய சரீரத்தை, ஆவி ஆத்மாவை ஒருமுகப்படுத்தி பார்க்கிறோம். கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. சொல்லும் அடியேன் கேட்கிறேன். In Jesus name we pray. Amen. Amen. Hallelujah. இந்த சங்கீதம் 22 தாவீது எழுதுகிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏதோ ரீட் பண்ணும் பொழுது அந்த சிச்சுவேஷனை கொஞ்சம் இமேஜின் பண்ணோம் அப்படின்னா அது ரொம்ப பவர்ஃபுல்லாக நமக்கு புரியும்.
இது நமக்கு இப்ப நல்லா புரியுது. சங்கீதம் 22 ஒரு தீர்க்க தரிசன மேசியாவின் சங்கீதம். இயேசு கிறிஸ்து சிலுவையில என்ன அனுபவிச்சிருப்பாரு, சிலுவையில் ஒரு உணர்வுகள் எப்படி இருக்கும் என்பதை தத்தரூபமாக நமக்கு படம் பிடித்து காமிப்பதுதான் சங்கீதம் 22. அதுதான் நடக்க போகிற ஒரு ப்ராஃபஸியா மட்டும் தாவீது எழுதியிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். அவருடைய அனுபவமாகவும் அது இருந்திருக்கும். ஆமென். நான் நம்புறீங்களா? அநேக நேரங்களில் we walk through that. தீர்க்க தரிசிகளை அந்த அனுபவத்தின் மூலமா கர்த்தர் நடத்துவார். அதை அவங்க அனுபவிச்சுதான் அந்த தீர்க்க தரிசனம் எழுதுவாங்க. அது ஏசாயாவா இருக்கட்டும், எசேக்கியலா இருக்கட்டும், எரேமியாவா இருக்கட்டும், அவர்கள் அந்த அனுபவங்களுக்கு உள்ளாய் சென்று, எடுத்துக்காட்டா சொல்லணும், கர்த்தர் கேட்பாரு, நீ எதை பார்க்கிறாய்? அப்ப அதை பார்க்கும்போது சொல்ல, திகில் என்னை பிடித்தது அப்படின்வாரு. ஆவுக்கு சொல்வார், மீகா சொல்லுவார், ஐயோ நான் அலறுகிறேன் அப்படின்வார். அப்ப தேவன் அவர்களுக்கு வெளிப்படுத்துகிற காரியங்களை அவர்கள் பார்த்து அந்த உணர்வுக்குள்ளாக என்ன பண்ணுவாங்க, நடத்தப்பட்டு எழுதுவார்கள். சிலவருக்கு அது அனுபவமாகவே இருக்கும். நம்ம தாவீதை குறித்து பார்க்கும் பொழுது சிலுவையிலே ஆண்டவர் பட்டதை ஒரு சாம்பிள் ஆஃப் இட்ட தாவீது அனுபவிச்சிருப்பார். அதை அனுபவிச்சு இதில் எழுதுறார். எப்படி அந்த ஆரம்பம் எப்படி இருக்கு, cry from the bottom, அந்த வயிற்றின் அடியிலிருந்து கத்துற ஒரு அழுக, என் தேவனே என் அதை நம்ம மூவியில் பார்க்கும்போது நமக்கு அழுகாமல் இருக்கவே மாட்டோம். இந்த ஷேடோ பிள்ளைங்க எத்தனை தடவை போட்டாலும் அத்தனை தடவை பார்த்தாலும் கண்ணில் கண்ணீர் வரும் நமக்கு. ஏன்னா அந்த சிலுவையில் அவர் எப்படி தவிச்சிருப்பார், என்ன மாதிரி ஏங்கி இருப்பார். அப்போ என் தேவனே என் தேவனே ஏன் என்னை, அப்போ தனித்து விடப்பட்டவராக இருக்கிற ஒருவர் பாடுகிற, சொல்லுகிற, ஏறெடுக்கிற ஒரு ஜெபம், கைவிடப்பட்ட நிலையில். அப்போ அந்த கைவிடப்பட்ட நிலையில் அவர் சொல்றாரு, நான் அதை பிரித்து நான் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் பாட்ட சொல்றாரு, எங்களுடைய முற்பிதாக்கள், 4 வசனம், எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்களே. Lord, I have this past examples. இந்த கடந்த கால சரித்திரத்தை மட்டுமல்ல, அது நிஜத்தையும் இந்த வேதத்தின் பக்கத்தில் நாங்கள் வாசிக்கிறோமே. நெருக்கத்தில், மரணத்தில், இக்கட்டில், குறைச்சலில், இருளில் அவர்களுக்கு நீர் ஒத்தாசையாய் இருந்தீரே. எங்கள் பிதாக்கள் உம்மை நம்பினார்களே. அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க, நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். அப்ப என்ன நம்பிக்கையில சொல்றாரு நமக்கு புரியுதா? He is holding on to the past experiences. பிதாக்களுடைய அனுபவங்கள் மட்டுமல்ல, தாவீதுக்கு ஒரு அனுபவம் இருக்கு. எடுத்துக்காட்டாக கோலியாத்துக்கு முன்பா நிற்கும் போது தாவீது என்ன சொல்றாரு, ஒரு விசை சிங்கத்தையும் ஒரு விசை அப்ப பாஸ்ட்ல உம்மை நம்பினேன், நீங்க என்னை கைவிடல. எத்தனை பேர் சொல்ல முடியும், கடந்த காலத்துல கத்தரை நம்பினேன், கத்தரை என்னை கைவிடல? சொல்ற மட்டும் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்களேன். என்னை கைவிடாத தெய்வமே, ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை நம்பினோம், நீர் எங்களை கைவிடவில்லை. இன்னைக்கு ஒருவேளை காண்டாமிருகத்தின் கொம்பில் இருந்து நீங்க கூப்பிடலாம். என்ன நம்பிக்கையில கூப்பிடுறோம்? அன்னை கைவிடாதவர் இன்னைக்கு என்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு அவருடைய நிலைமை என்னன்னா, என்ன சுற்றிலும் காளைகள் நிக்குதுப்பா, பலத்த எருதுகள் இருக்குது ஆண்டவரே, இந்த நாய்கள் என்னை சூழ்ந்து கொண்டு இருக்குது. இந்த காளைக்கும் இந்த காண்டாமிருகத்துக்கும் இந்த நாய்க்கும் என்ன விருப்பம், என்ன எதிர்பார்ப்பு, இவன் அழிக்கப்பட்டு போக வேண்டும், இவன் இல்லாமல் போக வேண்டும், இவனுடைய குடும்பம் தலை தூக்கிடக்கூடாது, இவன் அழிந்து போக வேண்டும், இவர்கள் அவமானப்பட வேண்டும். அதான் வசனம் சொல்லுது, ஆண்டவரே இவர்கள் என்னை நிந்திக்கிறார்களே. எந்த அளவுக்கு, நான் மனுஷனே இல்லைன்னு சொல்றாரு, நானோ ஒரு புழு, ஜனங்களால் அவமதிக்கப்பட்டு இருக்கிறேன், என்னை பார்க்கிறவர்கள் எல்லாம் என்னை, என்ன ஒரு பயங்கரம், பார்க்கிறவங்களுக்கு எல்லாம் என்ன பரியாசம், கேலி, பகடி, நக்கல், எல்லாருக்கும் நம்ம என்ன ஆயிட்டோம், ஒரு வாய்ச்சொல் மாதிரி ஆயிடுச்சு. அவங்களுக்கு மெல்றதுக்கு நல்லா ஒரு சான்ஸ் கிடைச்சிருச்சு. சொல்றாரு, ஐயோ ஆண்டவரே
என்னுடைய எதிராளிகளுக்கு நான் ஒரு நிந்தையானேனே. என்னை பார்க்கிறவர்களாம் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி என்ன சொல்றாங்க? அப்போ உங்களை தான் சொல்றாங்க. இது சிலுவையில் எக்ஸாக்டா நடந்துச்சு. இயேசுவானவர் சிலுவையில் தொங்கும் பொழுது வருகிறவரும் போகிறவர்களும் சொல்றாங்க, இவன் மேசியாவானால், இவன் தேவனானால், இவன் சொன்னபடி இவன் கர்த்தருடைய பிள்ளையானால் இவன் இறங்கி வரட்டும். நமக்கு இறங்கி, நானா தான் இறங்கியிருப்பேன் போல. ஆனா இறங்குனா அது வெற்றி இல்லை, தொங்குறது வெற்றி. ஆனா அவனுக்கு புரியலையே. இன்னைக்கு நமக்கு புரியுது. சில யோசிப்போம், இன்னைக்கு ஏன் இந்த அனுபவம், ஏன் இந்த அவமானம், ஏன் இந்த நெருக்கம், ஏன் இந்த சிறுமை, இது வெற்றி இல்லையே. ஆனா கதை சொல்றாரு, நோ நோ நோ, ஹோல்ட் ஆன், அது வெற்றி தான். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, அவங்க என்ன பரியாசம் பண்றாங்க? கர்த்தர் இவன் மேல் பிரியமா இருந்தான்னு சொன்னானே, என்ன பிரியம்னு பார்த்துருவோம். இவங்க நஷ்டப்படுறதா கர்த்தருக்கு பிரியமோ? நிந்திக்கிற நிந்தனைகள், அவமானங்கள், கேலி சொற்கள். அது நம்ம ஊர்ல கேலிக்கு மட்டும் தாராளமா இருப்பாங்கங்க. ஆசீர்வாதத்தை பிசிறி மாதிரி கொடுப்பாங்க, ஆனா சாபத்தை வயிறு நிறைய வாய் நிறைய கொடுக்குறாங்க. அது என்னமோ பிசாசனுடைய ஆவி அவங்களுக்குள்ள வந்துட்டு அப்படி பேசுறாங்க. நமக்கெல்லாம் வாயில வராதுல்ல. நல்லா இருக்கட்டும், எல்லாரும் நல்லா இருக்கட்டும், எல்லா ஜனத்துக்காகவும் கர்த்தர் ஜீவனை கொடுத்தார், எல்லா ஜனத்துக்காகவும் தன்னுடைய ஜீவனை சிலுவையிலே பலியாக கொடுத்தார். எந்த மனுஷனும் கெட்டு போக கூடாது, எந்த பிள்ளையும் கெட்டு போக கூடாது, எந்த பிள்ளையும் சீரழிஞ்சு போக கூடாது. ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு வாலிபனும் கர்த்தருக்காக என்ன பண்ணணும்? காக்கப்படணும் என்பது நம்மளுடைய ஆதங்கம். ஆனா உலகத்தினுடைய ஆதங்கம் என்ன? எக்ஸாம்பிள் சொன்னேன், என் பிள்ளைங்கள்ட்ட எவ்ரிடே எல்லாம் சின்ன பிள்ளைங்கள்ட்ட பேரண்ட்ஸ் வைக்கிற கான்வர்சேஷன் தான். நேற்று கூட யூத் பண்ணி சொன்னாங்க, ஃபோனை வை. அப்போ கேம்ஸ். அப்போ என் ஜெடுதன் வந்து ரொம்ப லாஜிக்கலாக பேசுவான். மா, ஐ எம் பிளேயிங் ஃப்ரீ கேம்ஸ், ஐ டோன்ட் பே எனி மணி, இதெல்லாம் ஃப்ரீ. நான் சொல்வேன், நல்லா தெரிஞ்சுக்கோ, உலகத்தில் எவனும் எதையுமே ஃப்ரீயாக கொடுக்கவே மாட்டான், ஆண்டவரை தவிர. ரட்சிப்பை, விலையேற்பட்ட ரட்சிப்பை மட்டும்தான் அவர் இலவசமாக கொடுத்துருக்காரு. நம்மளுடைய ஆண்டவரை தவிர, நல்லா எழுதி வச்சுக்கோங்க, உலகத்தில் எவர்களும் இலவசமாய் எதையும் கொடுப்பதில்லை. அப்படி சொல்லி நம்பாதீங்க தயவுசெய்து. தட்ஸ் a biggest trap. அப்போ சொன்ன அப்புறம் ஆர்கியூ பண்ணிட்டே இருப்பான் அவன். வந்து ஆர்கியூமெண்ட் என்ன, ஒரு கான்வர்சேஷன் போகும். ஆமாம், அவனுக்கு லாபமே இல்லைம்மா, நோ மணிமா. சொன்ன இல்லை, சரி லாபம் இல்லை, அப்புறம் எதுக்கு ஒன்று விளையாட சொல்கிறான். கடைசி அவனுக்கு ஒரே ஒரு நோக்கம், இந்த பிள்ளைங்களெல்லாம் ஒன்றுமில்லாமல் போகணும். அதுதான் அவன் நோக்கம். அவனுக்கு காசு வருதோ வரலையோ, பிசாசின் ஒரே நோக்கம் என்ன? இந்த சந்ததி யோசிக்கிற சந்ததியா இருக்கக்கூடாது, இந்த சந்ததி ஆரோக்கியமான சந்ததியா. எங்க அன்னைக்கு வந்து பார்வோன் வெட்டி கொண்டான், நைல் நதியில் தூக்கி போட்டான். இன்னைக்கு நைல் நதியில் நம்ம பிள்ளைகளை போட சொல்லலை, டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ள தூக்கி போட சொல்றான். அந்த டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ள பிள்ளைங்க போயிட்டாங்கன்னா அந்த நதிக்குள்ள ஆல்ரெடி என்ன பண்ணிடுறாங்க? மூழ்கி போயிடுறாங்க. இப்போ பிள்ளைங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்லி கான்வர்சேஷன் என்ன பண்ணுறது? ஸோ ஐ ஹாவ் டு கன்வின்ஸ் ஹிம், நீ அதை வச்சு பழகு, நீ அதுக்கு ஒரு லைன் போடு, நீ ஒரு முடிவெடு. இல்லை மம்மி உனக்கு கீழே ஃபோனை வைக்கவே வைக்காத அப்படின்னு சொல்லாமல் இருக்கவா அப்படின்னு நான் கேட்டேன். சரி, நீ 5 மணி நேரம் விளையாடு ஒரு நாளைக்கு, நான் வந்து நீ ஃபோனை வை நான் சொல்லவே இல்லை, இஸ் இட் ஓகே அப்படின்னு. அதுக்கு ஒன்றும் புரியுது, ஐயோ அம்மா சொல்லணும், நான் 5 மணி நேரம் விளையாண்டா மண்டை என்ன போயிடும், அவ்வளோதான் குழம்பி போயிடும். இன்ஸ்டாகிராம் ஒரு ஃபேஸ்புக் ஒரு ஆல் தீஸ் மீடியா, வாலிப பிள்ளைங்க நான் சொல்கிறேன், இன்டர்நெட்டும் சோஷியல் மீடியாவும் சும்மா நமக்கு கொடுக்கல, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிளான் ஆஃப் த எனிமி டு ட்ரவுன் திஸ் ஜெனரேஷன். இந்த சந்ததி அழிக்கப்பட வேண்டும், சந்ததி மேலே வந்துடக்கூடாது. இந்த சந்ததி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்று சொல்லுகிறார்களே, இவர்கள் வாழ்வார்களா என்று நாம் பார்த்து விடலாம். சொல்றாங்க, கர்த்தர் இவன் மேல் பிரியமா இருக்கிறாரு, இப்பொழுது இவனை மீட்டு கொள்ளட்டும் என்கிறார்.
ஆண்டவரே, எனக்கு இது ரொம்ப பிடிச்சமான வசனத்துல, என் கற்பத்தில் இருந்தது முதல். நான் என் ஜெடுதன் வயிற்றுல இருக்கும்போது இந்த வசனத்தை அடிக்கடி சொல்லுவேன். ஆண்டவர், இந்த பிள்ளை என்னை நம்பி இல்லை ஆண்டவரே. இந்த வசனத்துல சங்கீதக்காரன் சொல்லியிருக்கிறது போல, கற்பத்தில் இருந்தது முதல் உங்களை நம்பி இருக்கிறது பிள்ளை. கற்பத்திலிருந்து எடுத்தவர் நீரே. இந்த வசனம் ஜெடுதன் 7 months பிரெக்னெண்டாக இருக்கும்போது கர்த்தர் எனக்கு ஒரு வெளிப்பாடாக கொடுத்தார். அதுலேருந்து நான் சொல்லுவேன், பிள்ளையை நீங்கள் தான் எடுக்கணும். டாக்டர் பிள்ளை மேலே கையை வைக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் கை என் பிள்ளை மேலே வச்சு பிள்ளையை நீங்கள் தான் என்ன பண்ணணும், எடுக்கணும். இந்த சங்கீதக்காரன் சொல்லியிருக்கிறாரு, என்னை கற்பத்திலிருந்து எடுத்தவர் நீரே. நான் கற்பத்தில் இருந்தது முதல் உம்முடைய பேரில். என்ன அழகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? நீங்களும் நானும் கற்பத்தில் இருந்ததிலிருந்து யார் மேல் நம்பிக்கையா இருக்கிறோமா? இன்னைக்கு நேற்று நீங்க நம்பிக்கையா இல்லைங்க. நீங்களும் நானும் கற்பத்தில் இருந்தது முதல் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பதினாலே, நீங்கள் அவரை நம்பி இருப்பதினாலே, நாம் நம்பி இருக்கிறது அவராலே. சத்தமா சொல்லுவோம் ஹல்லேலூயா. இதெல்லாம் ஞாபகப்படுத்துறாரு. ஞாபகப்படுத்தி திரும்ப அந்த என்ன தெரியுது, காலை தெரியுது, எருது தெரியுது, கெச்சிக்கிற சிங்கம் தெரியுது இல்லைங்களா? அதுக்கப்புறம் நாய்கள் தர்றாங்க. எல்லாம் தெரிஞ்சாலும் தனக்கு அந்த ஃபெய்த்தை ரீஅஃபர்ம் பண்ணிட்டே இருக்கிறார். கர்த்தாவே, நீரே என் நம்பிக்கை. 19ஆம் வசனத்துல அழகான ஜெபம் எடுக்கிறார். ஆனாலும் கர்த்தாவே, எல்லாம் சொல்லுவோமா? கர்த்தாவே கூப்பிடுங்க. கர்த்தாவே, எவ்வளவு ஆசையா கூப்பிடுவோம், கூப்பிடுங்க. கர்த்தாவே என் பலனே, எனக்கு சகாயம் பண்ணு, தீவிரியோம். ஹல்லேலூயா. 2023 எண்டுக்கு வந்திருக்கிறோம். But God has not come to an end. Our faith has not come to an end. நம்ம நம்பிக்கை ஒரு முடிவுக்கு வரவில்லை. கர்த்தருடைய கிரியை ஒரு முடிவுக்கு வரவில்லை. நான் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லட்டும். பிசாசின் கிரியைகளுக்கு ஒரு முடிவு வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. என் ஆண்டவர், நம்ம ஆண்டவர் நமக்கு சகாயம் பண்ணும்படி தீவிரித்திருக்கிறார். இந்த வருஷம் முடிய போதில்ல, இந்த வருஷம் என்னெல்லாம் முடிக்கணுமோ தீவிரமா முடிப்பார். அடுத்த வருஷத்துக்கு என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுமோ தீவிரமா ப்ரிப்பேர் பண்ணுவாரு. நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. சொல்றாரு, என் கர்த்தாவே, என் தேவனே, என் பலனே, எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும். கடைசி சொல்லி முடிக்கிறாரு பாருங்க, என் மகா சபையிலே நான் உம்மை துதிப்பேன். அப்ப என்ன அர்த்தம்? எத்தனை வசனம் அது? 25வது வசனம். அப்ப he believes, அவர் என்ன ஸ்ட்ரகிள்குள்ள இருக்காரோ அதுல இருந்து கர்த்தர் அவரை கொண்டு போய் காண்டாமிருகத்தின் கொம்பிலிருந்து எடுத்து எங்க போய் நிறுத்திட்டாரா? மகா சபையில நிறுத்திட்டார். இப்ப இவர் நிக்கிறது காண்டாமிருகத்தின் கொம்புல இல்ல, மகா சபையில நின்று. ஆனா ஜெபிச்சது எங்க? காண்டாமிருகத்தின் கொம்பிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிட்டேன். இப்போ நிக்கிறது எங்க? மகா சபையிலே நான் நின்று உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா. நான் மட்டுமா? இல்ல, உங்களுக்கு மொத்தவங்களுக்கு கூப்பிடுறாரு பாருங்க. சாந்தம் 27 பூமியின் எல்லைகள் எல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் 23 கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள். யாக்கோபின் சந்ததியாரே, நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் எல்லாரும் அவர் ஹல்லேலூயா பயபக்தியா இருங்கள். ஆமென். என்னுடைய ஒரு ஜெபம், நான் துபாய்க்கு போறதுக்கு முன்னாடி அந்த முந்தின வசனத்தை வாசிங்க. 22. உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவிலே உம்மை துதிப்பேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சபை நடுவிலே நம் குடும்பத்தை, நம்மை கர்த்தர் நிற்க பண்ணி துதிக்க வைப்பார். கர்த்தர் செய்த பெரிய அதிசயமான, கிரகிக்க முடியாத, பயங்கரமான, புத்திக்கு எட்டாத பெரிய காரியங்களை சொல்லி காண்பித்து அனுபவித்து துதிக்கும்படி கர்த்தர் என்னையும் நம்மளையும் செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? நான் விசுவாசிக்கிறேன். அப்போதான் நான் சொன்னேன், ஆண்டவர் எங்கள் கேட்டாங்க, இவன் குடும்பத்தில் எப்போல்லாம் அதை செய்கிறீங்களோ அதை நான் நிற்கிறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் கொடுங்க ஆண்டவரே, நான் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கேன். ஹல்லேலூயா. ஸோ ஐ பிலீவ் வெரி ஸ்ட்ராங்லி, என் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார்னு விசுவாசிக்கிறேன். ஓகே. ஸோ உலகத்தில் எங்கே இருந்தாலும் நம்ம எல்லாம் சேர்ந்து சபையில் நின்று அவர் செய்த நன்மையை பார்த்து ருசித்து அனுபவித்து அவருக்கு துதிகளை நாம் ஏறெடுப்போம். ஹல்லேலூயா. அவங்க நின்று நீங்கள் என்ன பெருசா?
அப்பதான் கர்த்தர் சொன்னார், யோசுவாவுக்கு சொன்ன வார்த்தை. யோசுவாவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 9வது வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் எனப்படுகிறது. புரட்டி போட்டேன், அதனால் அதன் பெயர் கில்கால். புரட்டி போட்டேன். எதை புரட்டி போடுறாரு? உங்க மேல இருக்கிற எகிப்தியனின் நிந்தையை. அப்ப எகிப்தியனின் நிந்தை என்ன? What was the Egyptians reproach? எகிப்தியன் நிறைய இருக்கு, நம்ம உள்ள போக வழி இல்லை. ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். எகிப்தியன் என்ன சொன்னா, இந்த அடிமை இஸ்ரவேல் வனாந்தரத்தை கடந்துக்க மாட்டான். என்னவா? 400 வருஷத்து அடிமை வனாந்தரத்தை கடக்காது. இதுக்கு வழி தெரியாது. வழி தெரிஞ்சாலும் போய் சேராது. சண்டை போட்டே பாதியிலே ஆளை மாறி மாறி கொண்டு காலி பண்ணிடும். இல்ல கீழ்ப்படியாம ரிபல் பண்ணி ஆண்டவர் கோபாக்கினியை வாங்கி செத்து போயிடும். நடந்துச்சு அதெல்லாம். இது ஜென்மத்துக்கும், நம்ம ஊர் பாஷையில் சொன்னா, இது ஜென்மத்துக்கும் உருப்படாது. நம்ம சொல்ல மாட்டோம், பட் கேட்டிருக்கோம். இந்த எகிப்தின் என்ன சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். நம்ம தமிழ் பாஷைனா அந்த வார்த்தைகளை நான் பயன்படுத்திட்டு ஃபர்ஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். எகிப்தின் சொல்லியிருப்பான், இஸ்ரவேலின் அடிமைகள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்தரிப்பது இல்லை. பார்த்துருவோமே, நாங்க தானே பார்த்துட்டு இருக்கோம். 1 வருஷமா 2 வருஷமா நாங்க தானே பார்க்குறோம். 10 வருஷமா அந்த அம்மா படுற படம் நாங்க பார்க்கல. 20 வருஷமா இந்த அம்மா சொல்றதை நாங்க கேட்கல. பார்த்துருவோம். இவங்க எத்தனை வருஷம் நிந்தனை? 430 இயர்ஸ். இப்போ 40. அப்ப கணக்குக்கு 470 வருஷம் அவர்கள் மேல் இருந்த ஒரு நிந்தை. லேசான நிந்தை நினைக்கிறீங்க? இது 10 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, 470 வருஷம் அவர்கள் மேல் சுமையை போல இருந்த எகிப்தின் நிந்தை. And they kept telling, this people will never survive. This people will never see goodness. இவர்கள் நன்மையை பார்க்க மாட்டார்கள், அழிந்து சீரழிந்து போவார்கள் என்று சொன்ன எகிப்தின் நிந்தை. இது யாருக்கு நல்லா புரிஞ்சிருச்சு? ஆண்டவருக்கு புரிஞ்சிருச்சு. எரிகோ யோர்தானை கிராஸ் பண்ணி யோசுவா வந்துட்டாரு. பட் யோசுவாவுடைய முதுகுல இன்னும் அது என்ன இருக்கு? அந்த வெயிட் இருக்கு. யோசுவாவுக்குள்ள ஒரு நெருடல் இருக்கு. இத்தனை வருஷம் நான் ஜெபம் பண்றேன் ஆண்டவரே, இத்தனை எதிர்பார்த்திருக்கோமே ஆண்டவரே, கேட் ஆஃப் ஹெவனுக்காக, பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக, படிப்புக்காக, திருமணத்துக்காக, பொருளாதார ஒரு விருத்திக்காக ஜெபம் இன்னும் வரமாட்டேங்குதே ஆண்டவரே என்று ஏங்கின பொழுதுதான் கர்த்தர் சொன்னார், எகிப்தின் நிந்தையை உன்மேல் இராதபடிக்கு நான் அதை புரட்டி போடுவேன். ஹல்லேலூயா. அப்ப நான் தியானிக்க ஆரம்பிச்சேன், எங்கெல்லாம் நம்ம ஜனங்களை நிந்திச்சிருக்காங்க. நிறைய இருக்கு. 2-3 எக்ஸாம்பிள் மட்டும் பார்க்கலாம். இது எகிப்தின் இஜிப்சியன்ஸ் டிஸ்கிரேஸ் that kept telling you will not enter the promised land. அடுத்து 1 சாமுவேல் 17. அங்க யாரு நிந்தை பார்க்கிறோம் நம்ம? 1 சாமுவேல் 17 எந்த சம்பவம்? கோலியாத்தும் தாவீதும். அங்க யாருடைய நிந்தனை? பெலிஸ்தியனுடைய ஒரு நிந்தனை. 43 வாசிங்க. 17:43. தாவீதை பார்த்து, நீ தடிகளோட என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். பின்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் 42 கடைசி வார்த்தையை வாசிங்க. அவனை அசட்டை பண்ணி யார? தாவீத. தாவீத அசட்டை பண்ணி. நம்ம அசட்டை பண்ணிக்காங்களா பீப்புள்? நிறைய பண்ணிருக்க. நம்ம சொல்லுவோம், ஏன் இத்தனை கிலோ மனுஷன் நிக்கிறேன், தெரியாம பார்க்காத மாதிரி திரும்பி போறாங்க. அசட்டை பண்ணப்பட்டவர்களாக. ஓகே, அடுத்து என்ன சொல்றான் பாருங்க. 44 தாவீதை பார்த்து, இன்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றார். இப்பதான் ஒரு நிந்தனையான வார்த்தை. அவன் அசட்டை பண்ணி ஒரு அவமானமான நிந்தனையான ஒரு வார்த்தையை சொல்கிறார்.
என்ன சொல்றான்? நான் உன்னைய துண்டு துண்டா வெட்டி காக்காக்கு போட்டுருப்பா, உன்னைய வெட்டி காக்காக்கு போடுறேன் பாரு அப்படின்னு சொல்றான். இது யாருடைய நிந்தனை? பெலிஸ்தினுடைய நிந்தனை. திரும்ப நம்ம வருவோம், வச்சுக்கோங்க, திரும்ப வருவோம். அடுத்து நெகேமியா, நெகேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஓரோனியனான சன்பல்லாத்தும் அம்மோனியனான தொபியா என்னும் ஊழியக்காரனும் அரபியனான கேசேமும் இதை கேட்டபோது எங்களை பரியாசம் பண்ணி எங்களை நிந்தித்து, நீங்கள் செய்கிற இந்த காரியம் என்ன? நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ண போகிறீர்களோ என்றார்கள். அதான் நான் சொன்னேன், வர்றவங்க வராங்க, சிங்கிளாவா வராங்க, நிந்திக்கிறதுக்கு டீம் போட்டுட்டு வராங்கப்பா. அவங்களுக்குள்ள என்ன சண்டை இருந்தாலும் நம்மளை எதிர்க்கிறோம்னா அவங்க ஒன்று சேர்ந்துக்கிறாங்க. இது என்ன மனுஷன், இது என்ன உலகம்? ஒருவனை நிந்திப்பதற்கு கூட்டம் கூட்டி கொண்டு வருகிற ஒரு கூட்டத்தை நீங்க பார்க்கிறோம். எல்லாம் செஞ்சு சொல்றாங்களா, நீ என்ன செய்ய போற? பரியாசம் பண்ணி அவர்களை நிந்தித்து நீங்கள் செய்கிற காரியம் நீங்க பொழைச்சிக்கவே மாட்டீங்க. உங்க காரியம் உருப்படாது, நீங்க தலைய தூக்க மாட்டீங்க. 4ஆம் அதிகாரம் 2வது வசனம், 4:1. நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பல்லாத் கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சலடைந்து யூதரை சக்கந்தம் பண்ணி, அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்னவா? அற்பம். என்ன பேச்சு? நம்ம நிறைய பட்டம் கொடுத்துருப்பாங்கல்ல நிறைய பேர். அப்போ ஒரு ஆண்டவர் சொன்னாரு, அந்த பட்டங்கள் உனக்கு முன்பாக வரும் பொழுது அதை ரிஜெக்ட் பண்ணுன்னு சொன்னார். சிலவங்க சொல்லுவாங்க, நீ இப்படி அப்படிலாம் நமக்கு தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லும் பொழுது நான் என்ன பண்ணேன், ஒரு கட்டத்தில் உள் வாங்கிட்டு அது உடைக்கப்பட்டு போய் நான் இருந்தேன். அந்த வார்த்தைகளை, அந்த அந்த உணர்வுகளை உள் வாங்கிட்டு உடைக்கப்பட்டு போயிருப்போம். அப்போ ஒரு ஆண்டவர் சொன்னார், அப்படிப்பட்ட வார்த்தைகள் வரும்பொழுது உள் வாங்காமல் அதை எதிர்த்து நில். ரிஜெக்ட் இட். சம்டைம்ஸ் யூ ஹேவ் டு சே தட். பிள்ளைங்களே சொல்லுவாங்க சில நேரம் கோவத்தில் நம்ம மேலே, எம்மா நீ ஒன்றுமே இல்லைம்மா. அப்போ சொல்லுவேன், ஐ ரிஜெக்ட் தட் வேர்ட் இன் ஜீசஸ் நேம். ஃபர்ஸ்ட் ஒரு ரொம்ப கோவம் வந்துடும், டே எப்படி தைரியம் நீ சொல்ல போச்சு என்னைய, உனக்கு யார் சாப்பாடு போடுறா, உனக்கு யார் இது பண்றா, அம்மா பார்த்து வார்த்தை நீ சொல்லலாமா, யூ ரூயின்ட் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏதாவது ஒன்று பண்ணிட்டா அவங்களுக்கு கோவம் வந்துடும். அப்போ உடனே நம்ம ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு எனக்கு, when your children or somebody in the family say such things, reject it. அது அப்பயே நீ என்ன பண்ணிடு, கேன்சல் பண்ணு. இயேசுவின் நாமத்தில் நான் அது இல்லை. you are useless சொன்னா, I am not useless, I reject it in Jesus name. ஒர்க்குக்கு போறோம், உன் மூஞ்சியை பார்க்கவே பிடிக்கல அப்படின்னு சொன்னா, இந்த வார்த்தையை நான் இயேசுவின் நாமத்தில் ரிஜெக்ட் பண்றேன். ஸோ எந்த இடத்துல நமக்கு நிந்தனையான வார்த்தைகள் வருகிறதோ அந்த இடத்திலேயே உள் வாங்கி கொள்ளாமல் அதை ரிஜெக்ட் பண்ணி அதை கேன்சல் பண்ண கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இவங்க சொல்றாங்க பாருங்க, ஒரு பெயர் தராங்க, அற்பமான யூதர்கள், வேஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க பாருங்க, இவங்களுக்கு இடம் கிடைக்குமா, இவங்க பலியிடுவாங்களா, ஒரே நாளில் முடிச்சு போடுவாங்களா, என்ன ஒண்ணுமே செய்ய மாட்டான், அவ்வளவுதான். அப்படியே செஞ்சாலும் ஒரு நரி ஏறினா ஒரு நாய் ஏறினா என்ன பண்ணும், சவறு உடஞ்சு போயிடும். இவர்கள் சொல்லுகிற நிந்தனையான வார்த்தைகள். அதுக்கடுத்து நெகேமியா ஏசாயா 37:4. ஏசாயா 37:4. ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி அசீரியா ராஜாவாகிய தன் ஆண்டவனால் அனுப்பப்பட்ட ரப்சாக்கே சொன்ன வார்த்தைகளை போதும். 37:6 வாசிங்க. அப்பொழுது ஏசாயா அவர்களை நோக்கி, அசீரியா ராஜாவின் ஊழியக்காரர் என்னை தூஷித்ததும் நீர் கேட்டதுமான வார்த்தைகளினாலே பயப்படாதேயும். தூஷித்ததும் நிந்தித்ததும் பரியாசம் பண்ணினமான வார்த்தைகளை கேட்டு பயப்படாதே. பக்லபா சொல்லுவோமா, உங்களை மனுஷர் நிந்தித்து தூஷித்து பரியாசம் பண்ணி சொன்ன வார்த்தைகளை குறித்து பயப்படாதேயுங்கள். அது எவ்வளவு பெரிய கோலியாத்தா இருந்தாலும், அது எவ்வளோ பெரிய பார்வோனா இருந்தாலும், அது எவ்வளோ பெரிய அசீரியர் ராஜ்யத்தினுடைய பெரிய பேரரசனாக இருந்தாலும், அவைகள் என் தேவனுக்கு முன்பாக சம பூமி ஆகும்.
ஹalleluya. நம் தேவன் நம் வசனத்தை காமிப்பார், சொல்வார், நான் வைராக்கியம் கொண்டு எழுந்திருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். we will come to that. இப்ப பார்த்தோமா, யார்ல நிந்தனையெல்லாம் பார்த்தோம்? எகிப்தின் நிந்தை, அம்மோனியன் நிந்தை, பெலிஸ்தியன் நிந்தை, மோவாபின் நிந்தை, அசிரியாவின் நிந்தை. சங்கீதக்காரன் ஆசாப் சொல்றார் பாருங்க, சங்கீதம் 79:12. அப்பொழுது உம்முடைய ஜனங்களும் உம்முடைய மேய்ச்சலின் ஆடுகளுமாகிய நாங்கள் உம்மை என்னென்றைக்கும் புகழுவோம், தலைமுறை தலைமுறையாக உமது துதியை சொல்லி வருவோம். ஆண்டவரே, எங்கள் அயலார் உம்மை நிந்தித்த நிந்தையை ஏழத்தனையாக அவர்கள் மடியிலே திரும்ப பண்ண. அதை விட்டுருவோம், நம்ம யாரும் அப்படி ஜோம் பண்ணி வேணா. ஃபர்ஸ்ட் பச்சு வச்சுக்கோ, எங்களுடைய அயலார் எங்களை நிந்தித்த நிந்தனை. பக்கத்து வீடு, ஏத்து வீடு, மேல் வீடு, கீழ் வீடு. சொல்றேன், ஆசாப் சொல்றார், எங்க அயலார் நிந்தித்த நிந்தனை. இவங்க எல்லாம் ஒண்ணு பண்ணாங்க, போய் சண்டைக்கு நிக்கல. பக்கத்துல போய் சொல்லுங்க, இவங்க போய் சண்டைக்கு சத்தம் கேட்டுச்சு, இருதயம் உடைஞ்சிச்சு, இவங்க திரும்பி போய் மனுஷன்ட்ட பேசல. மாறா நெகேமியா வாசிக்கிறோம். நெகேமியா 4:19, 4:4 வாசிங்க. 4:4. எங்கள் தேவனே, நாங்கள் அவமதிக்கப்பட்டதை கேட்டு. ஆமென். இப்ப என்ன செய்யணும்? நீங்கள் நானும் நம்மளை அவமதிக்கிற வார்த்தைகள், பரியாசம் பண்ணுகிற வார்த்தைகள், நிந்திக்கிற வார்த்தைகள், அவமான வார்த்தைகள் நம்மளை சூழ்ந்து இதயத்தை உடைக்கும் பொழுது நம்ம போய் யார் முகத்தை பார்த்து நிக்கணும்? ஆண்டவர் முகத்தை பார்த்து சொல்லணும், என் தேவனே, அவர்கள் சொல்லுவதை நீர் கேட்டு. இவங்க ஜூஸ் பயங்கர ஸ்ட்ராங்கா ஜோம் பண்ணுவாங்க, அது அவர்கள் மேல். அதான் நான் தமிழ் 3 சொன்னேன், பூமராங் எஃபெக்ட். பூமராங் வந்து வேற எக்ஸசைஸ் டூல். நம்ம ஒரு மிருகத்தை அடிக்கிறோம் அப்படின்னா அதை விட்டு அந்த ஆஸ்திரேலியாவில் உள்ள அந்த ட்ரைபல் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வி ஷேப்பில் அப்படி இருக்கும், அதை எறிவாங்க. அந்த மிருகத்தை போய் அதை அடிச்சுட்டு திருப்பி அவங்க கைக்கு வந்துடும். ஸோ பூமராங் அப்படின்னா போய் விட்டுட்டு திருப்பி வர்றது, ஓகேங்களா, கைக்கு வர்றது. இப்போ நான் என்ன சொல்கிறேன், என்னை நிந்திக்கிறவனுடைய நிந்தனை அவன் மேலேயே என்னை அடிக்காம திரும்பும். பூமராங் வந்து அடிச்சுட்டு திரும்பும். ஆனால் இது என்ன பண்ணும்? புரியுதுங்களா அவங்க? இது ஹோலி ஸ்பிரிட் கொடுக்குற ட்விஸ்ட். எனக்கும் உங்களுக்கும் விரோதமாய் சத்துரு போடுகிற எல்லா திட்டங்களும், சத்துரு சொல்லுகிற எல்லா நிந்தனையான வார்த்தைகளும் எனக்கும் உங்களுக்கும் பலிப்பது இல்லை. அவைகள் எல்லாம் அவன் பக்கமாய் திருப்பப்படும். அது அவனுடைய பாளையத்திலே, அவனுடைய ராஜ்யத்திலே பெரிய அழிவை கொடுக்குமே தவிர, என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய வாழ்க்கையில, என் சந்ததியில அந்த அவமானமான நிந்தனையான பரியாசம் பண்ணுகிற வார்த்தைகள் ஒன்றும் வேலை செய்யாது இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. அவர்கள் ஆசை கெட்டு போகும், அழியும். துன்மார்க்கின் ஆசை அழியும். விசுவாசிக்கிறோமா? அவன் ஆசை அழியும். நீ காத்துக்கிட்டே இருந்தாலும் சாவரையும் காத்துக்கிட்டு, நீ காத்துக்கிட்டு இருக்கிறது வராது. ஆனால் நான் நம்புவது என் கர்த்தராலே வரும். ஹல்லேலூயா. நெகேமியா சொல்றாரு, கர்த்தாவே, அந்த நிந்தனையை நீர் கேட்டு. திரும்ப நம்ம ஐசாயா 37:4 செகண்ட் பார்ட் பார்க்கலாம். இது எசேக்கியா ராஜாவுடைய ஜெபம். அவர் ஏசாயாட்ட சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு? அதே ஆல்ரெடி வாசித்த பதறுகிறவர்களை பார்த்து, ஏசாயா 37:4, ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி அசீரியா ராஜாவாகிய தன் ஆண்டவனால் அனுப்பப்பட்ட ரப்சாக்கே சொன்ன வார்த்தைகளை உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிறார். உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிற வார்த்தைகளின் நிமித்தம் தண்டனை செய்வார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? யா பிள்ளை வரமா நீ பேசிட்ட சும்மா இருப்பனா? அந்த வார்த்தைகளை கேட்ட கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்யும்படி வந்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. உங்களுக்காக தேவன் வைராக்கியமாய் எழும்புவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். சங்கீதக்காரன் ஜெபத்தை தொடர்ந்து வாசிப்போம். ஃபர்ஸ்ட் ஒன்ல, ஆண்டவரே, அயலார் நிந்தித்த நிந்தையை ஏலத்தனையா அவர் மடியிலே. அவனாச்சு நிந்தையை திரும்ப பண்ண ஒருத்தர் ஜோம் பண்ணாரு, ஒருத்தர் ஜோம் பண்றாரு, ஏலத்தினா திரும்ப பண்ணுங்க ஆண்டவரே. நாங்க மனுஷங்களை பகைக்கல, எங்களுடைய எதிராளிகளை நம்ம பகைக்கல. நம்ம ஒண்ணு மட்டும் சொல்றோம்,
அந்த சத்துருனுடைய ராஜ்யத்துல ஏலத்தனையான பாதிப்பு உண்டாகட்டும். அந்த கிங்டம் ஆஃப் டார்க்னஸ்ல ஒரு பெரிய டேமேஜ் வரட்டும் இயேசுவின் நாமத்தினால். none of his desires will be fulfilled. hallelujah. விசுவாசிக்கிறோமா? எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குறீங்களா? இப்போதான் ப்ராமிஸ்குள்ள நான் வரேன். டைம் எடுத்துக்கலாமா? என் டைம் முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் எடுத்துக்கலாமா? யோவேலின் புஸ்தகம் அழகான ஒரு தீர்க்கதரிசன புஸ்தகம். இந்த வருஷத்தின் முடிவில் நீ யோவேலை வாஸ்து ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இந்த யோவேல் புஸ்தகத்தை 2ஆ பிரிக்கிற ஒரு வசனம் 2:17 வாசிக்கலாமா? கர்த்தரின் பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழுது, கர்த்தாவே, நீர் உமது ஜனத்தை தப்பவிட்டு புறஜாதிகள் அவர்கள் பழிக்கும் நிந்தைக்கு உமது சுதந்திரத்தை ஒப்புக்கொடாதிரும். உங்கள் தேவன் எங்கே என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவானேன் என்பார்களாக. அப்ப ஒரு யோவேல் சொல்றாரு, எப்பா நீ எல்லாம் வந்து நின்றுப்பா, நின்று ஜபத்தை செய்யப்பா. என்ன ஜபம்? ஆண்டவரே, இந்த நிந்தனையின் படி நீங்க செய்யாதீங்க, அவன் ஆசைக்கு என்னை விட்டுறாதீங்க, இந்த புறஜாதிகளுக்குள்ள உங்க நாமத்தை தூஷிக்கப்பட விட்டுறாதீங்க. ஒரு ஷார்ட் பிரேயர் தாங்க. இந்த பிரேயருக்கு அடுத்த வார்த்தையை வாசிங்க. அப்பொழுது சத்தமா சொல்லுவோமா? அப்பொழுது கர்த்தர். திரும்ப சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஜபத்தை திரும்ப சேர்ந்து சொல்லுவோமா? எல்லாருமே அந்த 17 சேர்ந்து நம்ம ஜபமா சொல்லுவோமா? எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். எல்லாரும் சேர்ந்து கர்த்தாவே, கர்த்தாவே, நீர் உமது ஜனத்தை தப்பவிட்டு புறஜாதிகள் அவர்களை பழிக்கும் நிந்தைக்கு உமது சுதந்திரத்தை ஒப்புக்கொடாதிரும். உங்கள் தேவன் எங்கே என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவானேன். ஹல்லேலூயா. உங்க ஹார்ட்ல இருந்து, உங்க இதயத்துக்குள்ள இருந்து ஜெபம் வந்துச்சா? இப்பொழுது கர்த்தர் என்ன செய்யறாரு பாருங்க. அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு, ஹல்லேலூயா, தமது ஜனத்தை கடாட்சிப்பார். அந்த இடத்துல உங்க பேரை எழுதுங்க, பைபிள்ல உங்க பேரை எழுதுங்க. தமது தேசத்துக்காக, நான் டெபோக்காக கர்த்தர் வைராக்கியம் கொண்டு, கேட் ஆஃப் ஹெவனுக்காக கர்த்தர் வைராக்கியம் கொண்டு, தன் ரத்தத்தினால மீட்கப்பட்ட தன்னுடைய சரீரமாகிய சபைக்காக கர்த்தர் வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். ஹல்லேலூயா. இப்ப நான் கற்பனை செய்றேங்க, இந்த சிங்கம் எந்திரிச்சு நின்றுச்சுங்க, இந்த ராஜா நின்றுட்டாங்க. Who can stand against my God? ஹல்லேலூயா. இந்த யூத ராஜ சிங்கத்துக்கு முன்பாக எவன் எதிர்த்து நிற்க முடியும்? அதுவும் அந்த குட்டிகளை பறிகொடுத்த கரடி முன்னாடி நிக்காதன்னு சொல்லுவாங்க. அந்த கரடி குட்டி வச்சிருக்கிற தாய், நீங்க போய் நின்றீங்க உங்க பீஸ் ஆக்கிரும். அந்த தாய்க்கு ஒரு வேகம் இருக்கும் பாருங்க, அந்த தாய்க்கு ஒரு வெறி இருக்கும் பாருங்க. அந்த தாய் தான் பிள்ளைய ஏதோ பண்ணிடுவாங்கன்ட்டு பாயும், அவ்வளவுதான். வீட்டில் வளர்க்குற நாய் கூட குட்டி போட்டுருந்துச்சுன்னா மற்றவங்க கவனமா இருப்பான். ஆமாவா இல்லையா? சொல்லுங்க, ஆமாவா இல்லையாங்க? கவனமா இருக்கணும். ரோட்ல தாயோட ஒரு நாய், அந்த குட்டியோட ஒரு நாய் இருந்துச்சுன்னா அந்த தாய்க்கு ஒரு வெறி இருக்குங்க. எங்க ஆண்டவர் இங்க சொல்றாருங்க, ஏன் ஜனத்துக்காக, ஏன் தேசத்துக்காக நான் வைராக்கியமா எழும்புவேன்னு சொன்னாருன்னா, எப்படி எழும்புவார் கற்பனை பண்ண முடியுதா? எந்த சக்தியும், எந்த அதிகாரமும், எந்த ராஜ்யமும், எந்த ராஜாவும் இந்த ராஜாவின் முன்பாக, இந்த யூத சிங்கத்துக்கு முன்பாக, தேவாதி தேவனுக்கு முன்பாக, என் தகப்பனுக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது. அவர்கள் 7 வழியா ஓடி போவாங்க. பாஸ்டர் ஜேக்கப் ஒரு சர்ச்சில் சொன்னாங்க, 7 வழியா ஓடி போவான். ஏன் தெரியுமா? உங்களுக்கு 7 பாதையை திறக்கிறதுக்கு. அத்திகிரசனமாக எடுத்துக்கொண்டேன். ஒரு வழியா வர்றவன் 7 வழியா ஓடி போறான். 7 வழியில இருந்து உங்களுக்கு எனக்கும் blessings will flow in. hallelujah. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவரை நோக்கி பார்த்து ஆண்டவரே என்று கூப்பிடுகிற நம்முடைய கூப்பிடுதலுக்கு அவர் செவிகள் திறந்து இருக்கிறது. அவர் சொல்றாரு, என் ஜனத்துக்காக நான் வைராக்கியமாய் எழுந்து என் ஜனத்தை ரட்சிப்பேன், அவர்களை கடாட்சிப்பேன். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிக்கலாமா? 26 அதே அதிகாரம் 26. நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து
உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். Hallelujah. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஃபுல்லா வாசிங்க, வீட்டில் போய் வாசிங்க. அதுக்கப்புறம் சொல்லப்பட்டிருக்குது, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். நீ அடைந்த நிந்தனைக்கு, நீ அடைந்த அழிவுக்கு, நீ அடைந்த சிறுமைக்கு, நீ அடைந்த இழப்புக்கு சரியாக நான் உனக்கு பின்மாறியையும் முன்மாறியும் வர்ஷிக்க பண்ணி உன் களங்களை தானியத்தினால் நிரப்பி உன் ஆலைகளில் திராட்சரசம் என்னையும் வழிந்தோடும்படி செய்து நான் அனுப்பின இந்த அழிவுக்கு பதிலாக வருஷத்தின் விளைவை உனக்கு திரும்ப அளிப்பேன். 2025 வாகோ ஆண்டவர் சொன்னார்ல, இஸ் a year of harvest. கிறிஸ்மஸ்க்கு மிஸ் பண்ணாம வந்துருங்க. யூ ஹேவ் a special message from the book of Ruth again. It's a year of harvest. ஆண்டவர் சொன்னார், நீ அறுவடையின் காலத்தில் கால் எடுத்து வைக்கிறேன். வருஷத்தின் நன்மையை புசிப்பாய், வருஷத்தின் விளைவை புசிப்பாய். நீ திருப்தி ஆவ. I will give you new grain, I will give you new wine. திராட்சரசத்தினால, தானியத்தினால, அதுக்கப்புறம் இன்னொன்று எண்ணெய்னாலயா, எண்ணெய். இங்க இந்த வார்த்தை வாசிங்க. களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். ஓகே, அவர் உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வர்ஷிக்க. 26 சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்க அதிசயமாய் நடத்தி வந்த உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை 2023ல 24 will be a game changing year ன்னு சொன்னோம். நாங்களாம் வேற கேம் நினைச்சோம், வேற சேஞ்ச் நினைச்சோம். ஆனா ஆண்டவர் வேற சேஞ்ச் பண்ணி கேம் ஆட்டையை மாட்டி விட்டாரு. Okay, anyway, he did what he wanted to do. Hallelujah. பட் ஆண்டவர் தெளிவாக சொன்னார். 23 எண்ணில் சொன்னார், நெக்ஸ்ட் இயர் வில் பி அ கேம் சேஞ்சிங் இயர் சொன்னார். இன்னசென்ட்டாக நான் அதை சொல்லி எழுதி சொன்னேன். ஆனால் ஆண்டவர் ஆட்டத்தை மாற்றினார். பட் அவர் நன்மைக்காக செய்கிறவர். இந்த வருஷம் கர்த்தர் சொல்லியிருக்காரு, this is a year of harvest. Hallelujah. அறுவடையின் காலம். இன்னொன்று சொல்லிடுறேன், நீ விதைக்காததை அறுக்கிற காலம். what a great news. கானானுக்கு இவங்க கால் வைக்கும் பொழுது இவங்க கட்டின வீட்டுல அவங்க இல்ல, இவங்க விதைச்சதை அவங்க சாப்பிடல, இவங்க உழைச்ச பலனை அவங்க எடுக்கல. அவங்களுக்கு ஒரு புதிய வாக்கு தத்துவம், நீ கட்டாத வீட்டுல குடியிருப்பாய், நீ நடாத திராட்சை செடியின் பலனை நீ சாப்பிடுவாய். Hallelujah. I tell you in Jesus name, don't tell me it's not fair. லாஜிக்கை யூஸ் பண்ணி இது நியாயம் இல்லை அப்படிலாம் சொல்லாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் கட்டாத வீட்டுல நான் குடியிருப்பேனா, நான் நடாத திராட்சை தோட்டத்தின் பலனை நான் சாப்பிடுவேனா. ஹல்லேலூயா. இது ஏமாத்தி வாங்குறது இல்லைங்க, உண்மையா புரிஞ்சுக்கோங்க. அவன் ஏமாத்தி 470 வருஷம் வச்சிருந்தான். ஹல்லேலூயா. The enemy had made you believe the lie saying it is his. No. 470 years he's been lying, but this year God says every lie of the enemy be cancelled. நீ இன்னைக்கு உழைக்கல, என்னைக்கும் நான் உனக்கு உழைச்சு சேர்த்து வச்சிருக்கேன்ல, அப்பா சொத்து உனக்கு. நீ சேர்த்து வைக்கலன்னு நினைக்காத, உங்களுக்கு இல்லைன்னு நினைக்காதீங்க. எனக்கு நான் என்னை பத்தி பேசிட்டு இருக்கேன். உனக்கு இல்லைன்னு நினைக்காத. கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய தகப்பனாகிய அவர் சிலுவையிலே உங்களுக்காக எனக்காக சம்பாதித்து விதைத்து வைத்திருக்கிற நன்மையின் பலனை அறுக்கிற ஆண்டாக 2024 இருக்கும். ஹல்லேலூயா. I just believe the word of God. கர்த்தர் சொன்னா அவர் செய்வார். ஆமென். சொன்னவரும் அவர்தான், செய்கிறவரும் அவர்தான். 24 நிந்தனையின் ஆண்டு அல்ல, நிந்தனைகளை புரட்டி போட்ட அனுபவத்தின் நாள். ஹல்லேலூயா. பரியாச பண்ணுகிற ஆண்டல்ல, பரியாச உதடுல நீங்க அந்நிய பாஷையில பேசுங்க, நமக்கு நன்மைகள் புரண்டோடுகிற நாட்கள். தொடர்ந்து வாஸ்தா போடப்பட்டிருக்கும், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இன்னும் நம்ப முடியல போல, ஜனங்களுக்கு இன்னும் கன்வின்ஸ் ஆகல போல, திரும்ப சொல்றாரு, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. அதற்கு பின்பு என் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். எனக்கு என்ன ஆசைனா, திருப்தியா சாப்பிடுறது பெருசு ஆண்டவரே, நல்லா ஆட போறது
பெருசு, நீ கொடுத்துருவீங்கப்பா, அது எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு வேண்டியது மாம்சமான யாவர் மேலும் உங்கள் ஆவி ஊற்றப்பட வேண்டும். எங்கள் குமாரர்கள் எங்கள் குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும். எங்கள் மூப்பர்கள் எங்களுடைய பெரியோர்கள் தரிசனங்களையும் சொப்பனங்களையும் பார்க்க வேண்டும். எங்கள் ஊழியக்காரரும் ஊழியக்காரிகளும் அபிஷேகத்தில் நிரம்பி சாத்தானின் சேனைகளை தோற்கடித்து தேவ ராஜ்யத்துக்கென்று ஒரு பெரிய அறுவடையை சம்பாதிச்சு ஆத்துமாவும் திருப்தியாகணும், சரீரமும் திருப்தியாகும். ஹalleluya. ஆண்டவருடைய blessing is complete. Are you ready for 2025? எப்போ நம்ம சொல்றது 2025 எப்படி இருக்கும்னு தெரியாது. அந்த 25 கையில் வச்சிருக்கிற ஆண்டவர் நமக்கு தெரியும். அவர் எனக்கு சொல்றாரு, நமக்கு சொல்றாரு, நான் உங்களை அறுவடையின் நாட்களுக்குள்ளாக காலெடுத்து வைக்கும்படி நான் திட்டம் செய்திருக்கிறேன் என்று. ஹalleluya. கடைசி வார்த்தை. நேற்று வாலிப பிள்ளைங்க ரொம்ப அழகா, can all myrtle whisperers stand up in your place? I would like to really appreciate. ஒரு பெரிய டீம் ஆஃப் 40+ மெம்பர்ஸ், நான் கை தட்டிடுங்க. Salo and Mano, can you do a small video and put it next week? Okay, just 40+ team. நேற்று அல்லலேட் அவரில் குட் சமாரிட்டன் ஃபெலோஷிப் காம்படிஷன்ஸ், யூத் காம்படிஷன்ஸ். ஸோ அவங்க பெரிய சபை இல்லைங்களா, நிறைய பேர் இருந்தாங்க. நம்ம பிள்ளைங்களும் ஈக்குவலாக சூப்பராக ஃபைட் பண்ணாங்க. காலையில் போய் உள்ள கீழே நின்றோடனே எனக்கு எல்லாம் சொல்கிறது, உங்கள் பிள்ளைங்க கலக்கிட்டு மேலே இருக்காங்க, உங்கள் பிள்ளைங்க கலக்கிட்டு மேலே இருக்காங்கன்னு. நாங்களும் சந்தோஷமாக மேலே ஓடி போய் பிள்ளைங்களை பார்த்தோம். அவ்வளோ அழகாக பிள்ளைங்க கோஆர்டினேட் பண்ணி யூனிஃபார்மாக நிறைய விஷயங்களை செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணி. எத்தனை ஈவெண்ட்ஸ்மா? அண்ட் லீடர்ஸ் 12 ஈவெண்ட்ஸ், 12 ஈவெண்ட்ஸை வேர்ல்டு கிளாஸாக ப்ரிப்பேர் பண்ணி அட்டகாசமாக ப்ரெசென்ட் பண்ணாங்க. Will give them another hand please? Very good, very good. Thank you leaders, Frank, Anita, Solo and Mano. 4 பேர் லீடர்ஷிப் எடுத்து எல்லாரும் 4 லீடர்ஸ்க்கு கீழ்ப்படிஞ்சு அவ்வளோ அழகாக கோஆர்டினேட் பண்ணி ரொம்ப அழகாக ஏஜ் டிஃப்ரென்ஸ் பார்க்காம பிள்ளைங்க, யூத் பசங்க டான்ஸ் இது வின்னர்ஸ். எத்தனாவது ப்ரைஸ் நீங்கள்? 2nd ப்ரைஸ். பசங்க ரொம்ப அழகாக டான்ஸ் பண்ணி, நானும் வீடியோ பார்க்கல, பாஸ்டர் சொன்னாங்க வீடியோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, பிள்ளைங்க ரொம்ப அழகாக நாங்கள் சொல்லி. ஸோ ப்ளீஸ் ஷேர் த வீடியோஸ், we can put in the church group. குவிஸில் வின் பண்ணாங்க, சிங்கிங்கில் வின் பண்ணாங்க. டேனியானா யங்கஸ்ட் மெம்பரா? The youngest Dania, come here, we should appreciate the youngest member. அந்த ஏஜ் குரூப்ல யங்கஸ்ட் டேனியா, she also won a prize. Very good, bless you. So ஓல்டஸ்ட்லாம் இருக்காங்க, ஆனால் அவங்க நேரத்தில் யங்கஸ்டாக ஆட்டம் போட்டாங்க. நான் சொன்னேன், ஏய் பார்த்து ஆட்டம் போடுங்கப்பா, டூ மச் ஆட்டம் போடாதீங்க. ஓகே, God is so good, God is good, God bless you. ஸோ அவங்களுக்கு நான் காலையில் போன உடனே இந்த பிள்ளைங்க ஒரு பேண்ட் கொடுத்தாங்க, ஆன்டி பேண்டுன்னு, ஹேண்ட் பேண்டு. அதில் மர்ட்டில் விஸ்பரர்ஸ்ன்னு பேர் போட்டுருந்துச்சு. அந்த பேரை பார்த்தோன்னே அப்படியே இருதயம் இப்படி பூரிச்சிச்சு. ஏன்னா இதுதான் ஆண்டவன் சொல்லிகிட்டே இருக்காரு, இந்த நிந்தையை நான் புரட்டி போடுவேன் என்று. இந்த வசனத்தை நான் தியானம் செய்து கொண்டு அதை படித்து கொண்டு அதை ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் 55 ஏசாயா 55 10 11 12 13 வசனங்கள் மிக அழகான வசனங்கள், எனக்கு தெரிந்த வசனங்கள். அதில் கடைசி வசனம் பார்க்கும் பொழுது அங்கே ஆண்டவர் சொல்றார், வாசிங்க. பலகணிகளை பளிங்கும். இல்ல 55. நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். அடுத்த வசனம் இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டங்க. புறப்பட்டுனா ரொம்ப பெயின்ஃபுல்லா இருந்துச்சு எனக்கு, அதெல்லாம் வேற கதை விட்டுருவோம். அடுத்த வசனம், முட்செடிக்கு பதிலாக முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும். முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும். அடுத்து காஞ்சோரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். இந்த மிருது செடி அனுபவத்தை நான் மறக்க முடியாது, நான் அந்த குடும்பத்தில் சொல்லி ஆகணும். இந்த வார்த்தையை ஃபர்ஸ்ட் எனக்கு ரிவீல் பண்ணது ஒரு ரேமாவை வந்தது. அக்கா கலாக்கா அண்ணன் வீட்டில் போய் வாசலில் நிற்கும் பொழுது, அண்ணன் அக்கா வீடு கட்டினப்போ அண்ணன் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, என்ன பேர் வைக்கணும். அப்போல்லாம் எனக்கு பழக்கமே இல்லை, ஏதாவது ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை ஒன்றுமே வரல. அண்ணனும் சொன்னாங்க, என்ன ஒன்றுமே வரலனே, மண்டை பிளாங்காக இருக்குனேன்னு சொல்லி. ஆனால் அந்த அனுபவத்தை நான் மறக்க மாட்டேன். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். பட் ரேராக அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்கும். தட் இஸ் ஒன் ஆஃப் அ கைண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ணன் வீட்டு வாசலில் போய் நிற்கும் போது இந்த வார்த்தையை ஆவியில் ஆண்டவர் கொடுத்தார். முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம், அந்த மர்ட்டில்ன்ற வார்த்தை. அடுத்தது காஞ்சோரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். காஞ்சோரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அப்பா என்ன சொன்ன, உங்க வீட்டு பேரு மிருது செடி, மர்ட்டில்.
ஸோ அண்ணன் வீட்டுக்கு எனக்கு பொறுத்த வரைக்கும் அந்த அண்ணன் வீடு மர்ட்டில். ஆமென். ஸோ அந்த வசனம் அன்னையிலேருந்து எனக்கு இருதயத்துக்கு ஏற்ற வசனம். அது அண்ணன் அக்கா தான். அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுதெல்லாம் அவங்க ஃபேஸ் தான் எனக்கு வரும். ஸோ இந்த நாட்களும் வசனத்தை வாசித்து அது வந்து கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, உன்னுடைய விதைப்பு எதுவாக இருந்தாலும் உன் அறுப்பை மாற்றக்கூடியவர் நான். அதான் வெளிப்பாடு தான் கர்த்தர் எனக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. திரும்ப நான் சொல்கிறேன், விதைப்பு எதுவாக இருந்தாலும் அறுப்பை மாற்றுகிறவர் நான். ஸோ விதைக்கப்பட்டது முள்செடியாக இருந்தாலும், முளைக்க வேண்டியது காஞ்சோரியாக இருந்தாலும், அந்த முளைப்பிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே ஒரு கிரியை செய்து அந்த முட்கள் விதைக்கப்பட்ட இடத்திலே மிருது செடியை முளைக்க பண்ணுகிற தேவன் நான் என்று எனக்கு கற்றுக் கொடுத்தார். அப்போ இந்த மூளையை நான் மாற்ற வேண்டியது இருந்துச்சு. அது வரைக்கும் நான் எப்போதுமே சொல்லுவேன், நான் நம்பினேன் அது ஒரு நியதி தான், இயற்கையின் நியதி தான், அதை மாற்ற முடியாது சில சமயங்களிலே. அதாவது மனிதன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான் என்பதும் ஒரு நியதி, தேவனுடைய வசனம். ஆனால் சிலுவையிலே நடந்தது என்ன? மனிதன் விதைத்ததை அறுக்கவில்லை, தேவன் விதைத்ததை மனிதன் அறுத்தான். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? Do you understand? ஹல்லேலூயா. அப்போ நேற்று என் பிள்ளைங்களுக்கு அந்த வசனத்தை பார்த்த உடனே என்னுடைய ஆவி களி கூர்ந்தது. பிள்ளைங்க செகண்ட் பிளேஸ், அவங்க முகம் ரொம்ப சேட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு ப்ரைஸ் ஓவரால் ஷீல்டு அவங்க வாங்கலை, ஓவராலில் செகண்ட் பிளேஸ். இப்போ நான் சொன்னேன், நீங்கள் ப்ரைஸ் வாங்கலையோ 4வது இடம் வந்தீங்களோ வரலையோ, காலையிலேயே இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை கர்த்தர் கொடுத்து விட்டார்னா அதுக்கு மேலே என்னது ஷீல்டாவது ஏதாவது. கர்த்தர் சொல்லிட்டாரு, பிள்ளைங்களா, நீங்க விதைச்சதுக்கும் நீங்க அறுக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லை. நாங்கள் சொல்லுகிறோம், இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் அறிந்தோம் அறியாமலும் விதைத்தது, சத்துருவானவன் தெரிந்தும் தெரியாமலும் விதைத்தது, எல்லா முட்களும் எல்லா நெகட்டிவிட்டியும் எல்லா சாபமும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் பிள்ளைங்க மைண்ட்ல இருந்து, என் பிள்ளைங்க வாழ்க்கையில இருந்து, எங்க பிள்ளைங்க எதிர்காலத்துல இருந்து முழுவதுமாய் அழிக்கப்பட்டு அவர்கள் அறுவடை மாறுவதாக. நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நீங்க சொல்லுங்க, அதுக்கு பெற்றோர் நில்லுங்க, இயேசுவின் நாமத்தினால நான் புடுங்குறேன்னு சொல்லுங்க. இந்த முள்ள புடுங்குறேன், இந்த காஞ்சோரிய புடுங்குறேன். இந்த களைகள் விதைக்கப்பட்டிருந்தாலும் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்குவாட ஆண்டவர் அனுப்பி இந்த களைகளை எல்லாம் புடுங்குவார். ஹல்லேலூயா. என் மனசுல, என் உள்ள ஆழ மனசுல, என்னுடைய பேக் ஆஃப் த மைண்ட்ல, அதான் காலையில சொன்னேன், இந்த டைம் ஆயிடுச்சு, டிப் ஆஃப் த பர்க். சைக்காலஜிஸ்ட் சொல்லுவாங்க, நீங்கள் நானும் பார்க்கறது ஒன்லி டிப் ஆஃப் அந்த ஐஸ் போடுங்க முடியுங்க. டெனிஷா காலை போட்டா தி டிப் ஆஃப் த பர்க். அதாவது ஒரு பனிக்கட்டியினுடைய மேலே தர்றதை நம்ம பார்க்கிற வாழ்க்கை. நமக்கு தெரியாதது ஒரு பெரிய பிரம்மாண்டமான கடலுக்கு உள்ள இருக்கிற ஒரு விஷயம். ஸோ மனத்தத்துவ நிபுணர்கள் என்ன சொல்றாங்க? மனுஷனுடைய ஆழ்ந்த மனசு, உள் மனசு பெருசு. திடீர்னு ஒரு பிரச்சனை வெடிக்குது, திடீர்னு ஒரு விதமான ஒரு சுபாவங்கள் வருது, நமக்கு புரியல. பட் நான் விசுவாசிக்கிறேன், உள்ள மனுஷன் எவ்வளவு பெருசா இருந்தாலும், அது எவ்வளவு ஆளா இருந்தாலும், அதை புடுங்கி போடுகிறனுடைய கர்த்தர். ஹல்லேலூயா. எல்லா சந்ததியின் சாபங்களையும், எல்லா ஜெனட்டிக் டிசார்டர்ஸையும் கர்த்தர் இயேசுவின் நாமத்தினாலே மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜெடு ஒரு கேள்வி கேட்டா, மம்மி டாடி மாதிரி எனக்கும் பால்டு ஹெட் வருமா? டாடி ஜீன் உனக்கு வராது. பால்டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் மதர் ஜீன். ஆனால் மதர் சைட்லேயும் பால்ட்னஸ் இருக்கு. அதை எப்படி சொல்கிறது அவனுக்கு? அப்போ சொன்னேன், வராதுடா. மம்மி எப்படி சொல்கிறீங்க? வசனம் சொல்லுது, அதனால சொல்கிறேன். நான் உன் வாழ்க்கையில் பேச அவனுக்கு அவளையே பாருங்க. அவன்கிட்ட அவன் சொல்கிறேன், உனக்கு வராது, ஏன்னா வசனம் சொல்லுது. அவருடைய வார்த்தை ஜெனட்டிக்காக வருகிற விஷயங்களையும் மாற்றிவிடும். ஓகே. ஸோ மைண்ட்லையும் பாடியிலையும் ஆத்துமாவிலையும் ஆவிலையும் இருக்கிறவைகளை கர்த்தருடைய வசனம் மாற்றி நம்முடைய அறுவடைய திருப்பிரும். ஹல்லேலூயா. நகோமியும் ரூத்தும் விதைக்கிறதுக்கு வேலை செய்யலை, ஆனால் சாப்பிட்டாங்க. ஆமாவா? அறுவடை காலத்தில் பெத்லஹேம்ல இருந்தாங்களா? இல்லை. சாரி விதைப்பின் காலத்தில் பெத்லஹேம்ல இருந்தாங்களா? இல்லை. அறுவடை காலத்துல இருந்தாங்களா? வந்தாங்க. சாப்பிட்டாங்களா? நிறைய சாப்பிட்டாங்க.
அதாங்க செய்ய போறாரு நமக்கு ஆண்டவர். வருகிற வருஷத்துல நிறைய சாப்பிட போறோம், திருப்தியா இருக்க போகிறோம். கர்த்தர் நம்மை வருஷத்தின் விளைவினாலே திருப்தி ஆக்குவார். நமக்கு திருப்பங்களை கொடுப்பார். நமக்கு காஞ்சோரிக்கு பதிலாகவும் முட்செடிக்கு பதிலாகவும் மிருது செடியையும் தேவ விருட்சத்தையும் முளைக்கும்படி செய்வார். விதைப்புக்கும் அறுப்புக்கும் சம்பந்தம் இல்லை. ஹல்லேலூயா. எழுந்து நிற்கலாமா? எழுந்து நிற்கலாம். I am expecting a different harvest. நான் ஒரு பெரிய வித்தியாசமான அறுவடையை எதிர்பார்த்திருக்கிறேன். நான் செய்யலை, என் பெற்றோர் செய்யலை. நான் விதைக்கலை, என் பெற்றோர் விதைக்கல. ஆனால் எங்கள் அப்பா விதைச்சிருக்காரு. பரலோக தகப்பன் சிலுவையில் தன் ஜீவனை விதைத்திருக்கிறார். அந்த ஜீவனின் பலன் எனக்குள்ளாக, என் பிள்ளைகளுக்குள்ளாக கடந்தோடும்படியாக இருக்கும். நான் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஹல்லேலூயா. உன் முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. அந்த பாடலை பாடுமா? உன் முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. எல்லாரும் அவர் முகத்தை பார்த்து சொல்லுவோம். எப்படி நெகேமியா ஜெபிச்சது போல, ஆசாப் ஜெபிச்சது போல, எசேக்கியா ஜெபிச்சது போல, இந்த நிந்தனையான வார்த்தைகள் அவங்களை சூழ்ந்திருந்த பொழுது அவங்க தேவனை நோக்கி சொல்றாங்க, என் கர்த்தாவே, என் பலனாகிய என் தேவனே, என் விண்ணப்பத்தை கேளும். ஜனங்களுக்குள் எங்கள் நிந்தனையாய் விடாதேரும், அவர்களுடைய திட்டங்களை நிவர்த்தி செய்யாதரும். இயேசுவே எங்களுக்கு இறங்கும் என்று சொன்னது போல நாம் அவர் முகத்தை நோக்கி பார்த்து, உன் முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று நாம் அவர் பார்த்து சொல்லுவோமா?